இந்த டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம் இருக்கவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் எதிர்பார்க்கலாம்? ஓகே, ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா இந்த நெக் மசில்ஸ் சுற்றி ஒரு 4 மசில் இருக்குது நம்ம மேஜர் நெக் மசில்ஸ். ஸோ எஸ்சிஎம்ங்கிற இந்த மசில் ஸ்டர்னோக்ளிடோமாஸ்டாய்டுன்னு சொல்லுவோம், ட்ரெபீசியஸ்ங்கிற இந்த மசில், அஸ்ப்ளீனியஸ்ங்கிற மசில், ஸ்கேலின், ஆக்சிபிட். ஸோ இந்த மசில்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து டைட்னஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி டைட் ஆகும்போது இது மட்டும் தான் டைட் ஆகுமானா இல்லை, இந்த மசில் டைட் ஆகும்போது இந்த என்டையர் ஜா மசில்ஸையும் டைட் பண்ணுது. ஸோ இங்கே கிட்டத்தட்ட ஒரு 7-8 மசில்ஸ் இருக்குது. ஸோ இந்த மசில்ஸ் மட்டும் தான் டைட் ஆகுமானா இல்லை, இது இப்படி புல் பண்ணும்போது இங்கே இருக்கிற நம்ம ஜா மசில்ஸையும் டைட் ஆகும். ஸோ ஜா மசில்ஸ் இன்னொரு மேஜராக 4 சுற்றி ஜா மசில்ஸ் இருக்குது. ஸோ அந்த மசில்ஸையும் டைட்டாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணும்போது ஒரு மசிலும் என்ன ஃபங்க்ஷனோ அந்த ஃபங்க்ஷனை சரியாக பண்ண முடியாது. அண்ட் அந்த மசில்ஸ் இருக்கிற நாட்ஸ் வந்து சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஸ்சிஎம்ல இருக்கிற மசில்ஸ் டைட் ஆகும்போது பக்கத்துலேயே நமக்கு காது இருக்குது. ஸோ காதில் ரிங்கிங் சவுண்ட் கேட்குற மாதிரியோ, காது அடைச்ச மாதிரியோ, காதில் ஷார்ப் பெயின்ஸ் இருக்கிற மாதிரியோ தெரியும். இல்லை இங்கேருந்து போகிற ரெஃபரல் பெயின்ஸ் வந்து கண்ணை சுற்றி வலிக்கிற மாதிரியோ, இங்கே உச்சந்தலை வலிக்கிற மாதிரியோ, பின்தலை வலிக்கிற மாதிரியோ, இங்கே சைனஸ் பெயின் மாதிரியோ தெரியும். சம்டைம்ஸ் த்ரோட்டில் டைட்னஸ் இருக்கிற மாதிரியோ, ஸ்டஃபியாக இருக்கிற மாதிரி தெரியும். சில டைம்ஸ் என்ன ஆகுனா செஸ்ட் எல்லாம் டைட்டாக இருக்கிற மாதிரி, பின்னாடி பேக் வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும்.